அப்பொழுது எங்க ஐயா, சென்னியப்பனார் ஐயா, இந்த நூலினுடைய உரையாசிரியர் இருக்கார் இல்லைங்களா, அவரு அந்த பல்கலைக்கழகத்தை வேந்தரை பார்க்கற கூட போறார். நான் கூட அவரை பைய பிடிச்சிட்டு கூட போயிட்டேன். போன உடனே அந்த வேந்தர் எனக்கு முன்னமே தெரியும். அவர் என்னை பார்த்து, நீங்க திருவாசகம் பேசுங்களேன் அப்படின்னார். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. திருவாசகம் பேசுங்கன்னு சொன்னா என்ன நடக்கிற காரியமா? ஒன்றும் பேசல. அதோடு ஒரு வரி தான் சொன்னார். திருப்பி நான் வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம உரையாசிரியரை விட்டுட்டு ரொம்ப வருத்தம் நின்னேன். ஏன்னு கேட்டார். அவரு திருவாசகம் பேச சொன்னாருங்க ஐயா, எனக்கு எப்படின்னு சொன்ன கடகடன்னு தண்ணி வந்துருச்சு. நாக்குல வாயில சொல்லு வரல. அவர் ஒரு வரி சொன்னாரு, அது உங்களுக்காக சொல்லுகிறேன். நீ போய் படி, உனக்கு வரும்னர். அந்த சொல்தான் உங்கள் முன்னால் இந்த நூலை பேச வைத்திருக்கிறது. நான் படிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. எங்க வாத்தியார் உள்ளிருந்து சொல்ல வைக்கிறார். எனவே உன் புதல்வா, அப்படி பிள்ளைகள் அமைக்கணும் இல்லையா? பிள்ளைகளுக்கு கூட அதாவது நெகட்டிவ் தாட் சொல்ல அவங்களை கூப்பிட்டு திட்டக்கூடாது. இன்னைக்கு முடியலையா ராஜா, நீ ரொம்ப விவரமான பையன், நாளைக்கு செய்யணும்னு தானே இருக்கிற, என்ன பண்றது, திருந்துற வரைக்கும் அப்படிதான் சொல்லணும். அது மாதிரி இப்ப 2வது சொன்னது என்ன பார்த்து, உன் புதல்வான்னு சொன்னது உங்களை பார்த்து. ஆக இன்றைக்கு ஒரு பட்டம், என்ன பட்டம்? நீங்க எல்லோரும் உன் புதல்வர். நேத்தைக்கு என்ன பட்டம் கொடுத்தாங்க? ஆனந்த யோகம் நிகழ் புதல்வர் என்று காட்டுகிறார். உன் புதல்வா, சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணாக்கனே, ஆகமம் ஓதும், தத்துவ நூல்கள் சொல்லும். என்ன சொல்லும் தெரியுமா? 5 பூதங்களானவைகள் மண், புனல், தீ, கால், வானம். இந்த 5க்கும் அடையாளம் குலிசம், கோகணதம், கொள்ஸ்வத்தி, குன்றா அருபுள்ளி, ஆரமுத விந்து. ஆமா என்று இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். 6வது பாடல். இனி 7வது பாடல். இந்த பூதங்களுக்கு அதிதெய்வம் யார் யார்? இந்த பூதங்களுக்கு அதிதெய்வம், அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற தொழில்கள் என்ன என்பதை 7வது பாடல்ல காட்டுகிறார். அதுல பூதங்கள் வரிசை கிரம என்ன பார்த்தோம்? நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். அது அப்படியே ஞாபகம் வச்சுக்க வாங்க. பார் ஆதி 5க்கும், பார்ன நிலம்னு அர்த்தம், ஆதின நிலம் முதலாக 5க்கும். இப்ப நிலம் முதலான 5 என்ன பண்ணணும்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5க்கும், பார் 5க்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார். இந்த 5 பெரு பூதங்கள் சொல்லுகிறோமே, அதற்கு 5 தெய்வ அதி தெய்வங்கள். அதி தெய்வம்னா இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவைகளை செயல்படுத்துகிறவர் யார்? ஆகியவைகளை, ஆமா, இப்போ 10 பேர் இருக்கிறீங்க. 10 பேரையும் இந்த இணைப்பில இணைய வைத்தது யார்? கவிதாம்மா இல்லையா? இணைய வந்தவங்கள் யார்? சில பேர். அப்ப இணைய வைத்தது இறைவன், இணைந்திருப்பது சில பேர். அப்படி வச்சுங்க. அது மாதிரி இந்த 5 பூதங்களுக்கும் அதிதெய்வங்கள் யார் என்று கேட்டார்கள். ரொம்ப எளிமையான கேள்வி, எளிமையான முறையில் பதில். அது யாரான்னு கேட்டா, அயன் ஆதி ஐவராம். அயன், பிரம்மாவுக்கு அயன்னு பேர். பிரம்மா முதலாக 5 பேர். கேள்வி என்ன? இது கேள்விக்குள்ள கேள்வி. தமிழ் இலக்கியங்கள்ல கதைக்குள்ள கதைன்னு சிலர் சொல்லுவார்கள். கதைக்குள்ள கதைனா, ஒரு பெரிய கதையை சொல்லுகிற பொழுது
சில இடங்கள்ல விளக்குறதுக்காக சிறுகதைகள் வரும். இப்ப கம்பராமாயணத்துல கதைக்குள்ள கதை எது தெரியுங்களா? பக்த பிரகலாதன் கதை. இது கதைக்குள் கதை. அது போல கேள்வி என்ன? ஆறாறு தத்துவம் ஏது? அந்த கேள்விக்குள்ள ஒரு கேள்வி. பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார். யார் யாருப்பா அப்படின்னு பாருங்க. நல்ல அதி தெய்வங்கள் ஆறார் அப்படின்னு கேள்வியை கேட்டு பதில் சொன்னார். அது அயன் ஆதி ஐவராம். அயன் ஆதி ஐவராம். அயன்னா பிரம்மா. பிரம்மா முதலாக 5 பேர். சரி, அந்த 5 பேருக்கும் 5 பேர் என்ன சொல்லுவான்? 5 பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஓரோர் தொழில் அவருக்கு. ஒருத்தருக்கு ஒரே தொழில் தான். ஓரோர் தொழில் அவருக்கு. எவர்க்கு? அயன் ஆதி ஐவர்க்கு. அப்படியா சுவாமி? அது என்னென்ன தொழில்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கால். ஏன் தெரியுமா இப்படி சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாதி தெரிஞ்ச உடனே அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு ஆர்வம் நெஞ்சில வரணும். வந்தா பாடம் போகும். முடிச்சா பரவாயில்ல, 5 ஆனா சரி, பாடம் போகாது இல்லையா? அது ஒரு அருமையா ஒரு பாட்டு இலக்கணத்துல சொல்லுவாங்க. முள்ளு முனையில 3 குளம் வெட்டி வச்சேன். ஒரு குளம் வெட்டணும்னா கடப்பாறை வேணும், பொக்குளின் வேணும், இதெல்லாம் வேணும். இந்த முள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நீங்க வாழ்ற ஊர்ல முள் இருக்கான்னு தெரியல. வேலியில முள் மரம் இருக்கும். ரோசா செடியில முள் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அந்த முள் எப்படி இருக்குங்கிறீங்க? ஊசி நுனி மாதிரி இருக்கும். இந்த ஊசி நுனி மாதிரி இருக்கிற முள்ளு முனையில 3 குளம் ஒருத்தன் வெட்டினானா. நம்புற மாதிரியா இருக்கு? இது அண்ட புழுகு தானே. புரியுதா உங்களுக்கு? புலவன் பாடுகிறான். முள்ளு முனை, ஒருத்தவங்க கூட சொல்றான், முள்ளு முனையில 3 குளம் வெட்டி வச்சேன். அவன் ஏண்டாட்டி முள்ளு முனையில 3 குளம் தோண்டுனியா அப்படின்னு வியப்பா இருக்கிறான். உடனே அடுத்த பதில் சொன்னான், அதில் 2 குளம் பாலு. 3 குளம் வெட்டினானா 2 குளம் பால். அந்த குளத்துல சரிய தண்ணி இல்லை. உடனே இவனுக்கு முள்ளு முனையில 3 குளம் வெட்டுனதுங்கிறது பயம் போயிடுச்சு. 2 குளம் தண்ணி இல்லைங்கிற, மிச்சம் 1 கேள்வி வருமில்ல. பதில் சொன்னான், முள்ளு முனையில், நல்லா கவனமாக கவனிங்க, முள்ளு முளையில 3 குளம் வெட்டி வச்ச, 2 குளம் பாலு, 1ல தண்ணியே இல்லை. எல்லாம் 1 தானே. 3 ஒன்னா சொல்ல வேண்டியது தண்ணி இல்லைன்னு. இந்த 2 சொன்ன அடுத்தது என்னங்கிற ஆர்வ நெஞ்சில பொங்கும். சொல்லு 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 அப்படி சொல்றாங்களே திரைப்படங்கள்ல. அது மாதிரி ஒரு யுக்தியில பாரார் 5க்கும் பண்ணு தெய்வங்கள் அதி தெய்வங்கள் ஆறார். பதில் அயன் ஆதி ஐவராம். ஓரோர் தொழில் அவர்க்கு. ஒருத்தர் ஒரு தொழில் தான் செய்வார். படைத்தல் தொழிலை செய்தவர் காத்தலுக்கு போக முடியாது, அழித்தலுக்கும் போக முடியாது, மறைத்தலுக்கும் போக முடியாது, அருளுக்கு போக முடியாது. ஓரோர் தொழில் அவர்க்கு. எவர்க்கே? அயன் ஆதி ஐவர்க்கு. சொல்லுங்கால். அது என்னென்ன தெரியுமா? தோற்றம் முதல் 5. தோற்றம் முதலாக 5. அப்ப என்ன அர்த்தம்? தோற்றம் படைத்தல், காத்தல், அழித்தல், ஒடுக்குதல், மறைத்தல். தோற்றம் முதல் 5. இந்த 5 வேலைகளை பழுதறவே பண்ணுவார்கள். எந்த விதமான குற்றமும் இல்லாமல் இறைவன் ஆணை வழி நின்று சரியாக செய்வார்கள். 4-5 குழந்தைங்க விளையாண்டுருக்கு. ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போகுது. ஒருத்தர் வந்தார் வெளியிலிருந்து, சரி முள்ள முள்ள முள்ள
கீழே போட்டுறாத அப்படிம்போம். இன்னொரு சொல்லுவாரு, இல்லைங்க அவன் கொண்டு போயிடுவான் சொல்றமா இல்லையா? அப்படின்னு அர்த்தம், அவன் மேல ஒரு நம்பிக்கை, இவன் கரெக்டா செஞ்சிருவான். அது மாதிரி இந்த 5 பேரும் இவன் எப்படி கொண்டு போயிடுவான்னு நம்புறமோ பாத்திரத்தை, இந்த 5 பேரும் 5 தொழில எந்த விதமான குற்றம் வாராமல் பண்ணுவார்கள். இப்ப ரசம்னா சாப்பிடுற மாதிரி இருக்கணும். சில ரசத்துல புளி எக்கச்சக்கமா இருக்கும், சில ரசத்துல புளியே ஊற்றி இருக்க மாட்டான், சில இடத்துல உப்பே போட்டிருக்க மாட்டான். எங்க ஊர்ல வகுப்புக்கு வர்ற நேரம் நான் வகுப்பு கொஞ்சம் கட்டாயம் வாங்கன்னு வலியுறுத்துவேன். அந்த அம்மா வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சு, ரசம் கொதிச்சிருக்கு. அப்ப இறக்கி வைக்கணும் வீட்டுக்காரருக்கு. பக்கத்துல தோட்டத்துல, அந்த அம்மா தோட்டத்து வீடு, கருவேப்பிலை புடிங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு நாளைக்கு முன்னாலதான் காப்பு கட்டி இருக்கிறாங்க. காப்பு கட்டுறதுன்னா மாந்தலை, பூளைப்பூ, வேப்பலை வச்சு காப்பு கட்டுறது. இந்த வேப்பலை மட்டும் தனியா காத்துக்கு வந்து விழுந்துருக்குது. இந்த அம்மா நேரமாச்சுட்டே இருந்ததா, இந்த கருவேப்பிலைய போடுறதுக்கு பதிலா வேப்பந்தலை ஊறி உள்ள போட்டு ரசத்தை இறக்கி வச்சிருச்சு. அப்புறம் சில பேர் நான் வகுப்புக்கு போனா நான் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற உடம்புக்கு நல்ல உணவுகளை கொஞ்சம் கொண்டு வருவாங்க. கீரை கடைஞ்சா கொண்டு வருவாங்க, பாதாம் பருத்தா கொண்டு வருவாங்க. சரி ஐயா சாப்பிட்டு நல்லா அது ஒரு பிரியம். இந்த அம்மா அன்னைக்கு ரசம் நல்லா இருக்கும், ஐயா தொண்டை கொஞ்சம் இதமா இருக்குமாட்டு ஒரு டம்ளர் கொண்டு வந்துருச்சு. வந்தோடனே நான் மதியம் நேரம் சாப்பாடு கொஞ்சம் ரசத்தை போட்டு பிசைஞ்சா ஒரே கசப்பு. ரசம் கசக்குது, அம்மா நல்லா வைக்கிறவங்களாச்சே கூப்பிட்டு, என்னம்மா என்ன, நான் ஏதோ டிஃபன் சரியா கழுவலையா இல்லை இலை கைக்கு கழுவலையா, கசப்படிக்குதுன்னு. அந்த அம்மா ஒண்ணுங்க இல்லைங்க, ஒண்ணுங்களேன்னு போயிடுச்சு. ஏன்னு தெரியல, நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போய் கசப்புன்னு சொன்னாங்களா ஐயா, என்னன்னு பார்த்தது, தோட்டத்துல இருந்து பிடிக்கிட்டு வந்த கருவேப்பிலை அங்க வச்சு கிடக்குது, வேப்பந்தலை உருகி போட்ட குச்சி அங்க இருக்குது. ஐயோ, இப்படி ரசம் வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இல்லை, பழுதறவே பண்ணுவார்கள். படைப்பு தொழிலா, பிரம்மானால ஒரு குற்றமும் வராது. காத்தல் தொழிலா, திருமால் அவ்வளவு பர்ஃபெக்ட் 100%. அழித்தலா உருத்திரன், மறைத்தலா மகேசன், அருளலா சதாசிவன். நீ அடுத்த பாட்டுல இந்த 5 பேரை காட்டுறார். தோற்றம் முதல் 5ம் பழுதறவே, எந்த விதமான குற்றமும் அவர்கள் செய்யக்கூடிய வேலையில வராம பண்ணுவார்கள். பார்னா நீ அவங்கள பாரு, ஒரு சின்ன தவறு கூட இல்லாம கனகச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க என்று 7வது பாட்டுல காட்டினார். இனி 8வது திருப்பாடலில அழகுபட காட்டுகிறார் ஆசிரியர். அது என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 தொழில் சொன்னமே, 5 பேர் சொன்னமே, யார் யாரு? ஒண்ணு 5 தொழில், இன்னொன்னு செய்யக்கூடியவர் பெயர். இப்ப பாட்டை பிரிச்சுக்குவோம். படைப்பன் படைத்தல் தொழில், அழிப்பன் காத்தல் தொழில், துடைப்பன் அழித்தல் தொழில், துரோபிப்பர் மறைத்தல் தொழில், அனுகிரகர் அருளல் தொழில். சரி, செய்யறவங்க யாரு? அயன் படைத்தல், பங்கையற்கண் மாயன் காத்தல், உருத்திரன் அழித்தல், துரோவிப்பவர் ஈசர் மறைத்தல், அருளல் சதாசிவர். அப்ப தொழிலையும் சொன்னார், அவங்க பேரையும் சொன்னார். பாட்டுக்கு வாங்க. படைப்பன் அயன், உயிர்களுக்கு உடம்பு முதலிய கருவிகரணங்களை படைத்து கொடுப்பவன் பிரம்மா. அடுத்து அழிப்பன் பங்கையற்கண் மாயன். அழிப்பன்னா காத்தல்னு அர்த்தம். அழி காத்தல். ஆமா, நீங்க சிறப்பு லா போட்டீங்கன்னா அழித்தல் அர்த்தம். அழித்தல் வேறு, அழித்தல் வேறு.
அதாவது தமிழ்ல பள்ளிக்கு போடுகிற லா வேற, பள்ளத்துக்கு போடுகிற லா வேற, பழத்துக்கு போடுகிற லா வேற. லா 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 3 லா படிச்சா வருமானு தெரியல. 3 லா. இந்த நாக்கு இருக்க பல்லுல முட்டணும். லா அப்புறமா சொல்லி பாருங்க. லா நாக்க நடுவால மறைச்சு வைக்கணும். பள்ளம் நாக்கு நடுவார். இப்ப பள்ளிக்கு போடுற லா நாக்கு எங்க இருக்கணும்? பல்லுல முட்டணும். தொல்காப்பியம். நடுவால அண்ணாக்கள் நடுவுல முட்டினா பள்ளம். பழத்துக்கு பழம். இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன். அந்த லா சுத்தம் வரணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழலாம். அப்பதான் இந்த சொல்லு ஓசை வரும். வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அது போல அழிப்பன் காத்தல். யாரே? பங்கையற்கண்மாயன். பங்கயம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரை போன்ற கண்ணை உடைய திருமால். துடைப்பன் உருத்திரன். உயிரை விட்டு உடம்ப அழிக்கிறவர் யாருன்னு கேட்டா உருத்திரன். சொல்லின். இந்த 3 சொல்லிட்டேன். நீ அடுத்தது 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திடம்பெறவே என்றும் திரோபிப்பவர் ஈசர். மறைத்தல் தொழிலை செய்பவர் ஈசர். சதாசிவரும் அன்றே அனுக்கிரகர்தாம். சதாசிவன் ஒருத்தர். அவர் அனுக்கிரகம் அருளலை செய்வார். அப்ப 5 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5. இந்த 5க்கும் தலைவர்கள் அதிதெய்வ யாரு? படைத்தல் அயன், காத்தல் திருமால், பிறகு அழித்தல் உருத்திரன், மறைத்தல் மகேசன், அருளல் சதாசிவம். அது வடமொழியில அனுக்கிரகர், தமிழ்ல அருள் செய்பவன். சரி, படைத்தலும் காத்தலும் துடைத்தலும் 3 சொல்லி மறைத்தலையும் அனுகிரகத்தையும் பின்னால சொன்னார். ஏன் அப்படி சொன்னார், பிரிச்சு சொன்னார் அப்படின்னு கேட்டா, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் உடம்புக்கு நடைபெறுவது, மறைத்தலும் அருளலும் உயிருக்கு நடைபெறுவது. உடம்புல நடைபெறாது, உயிரில் நடைபெறுவது. எனவே அதை பிரித்து காட்டினார் என்று ரொம்ப அருமையான பகுதி இந்த திருப்பாடல். எனவே உயிர்களுக்கு அருளலை செய்வல் சதாசிவர். ஆமா, அது பக்கம் 12 பாருங்க, ஒரு பத்தி. திடம்பெற என்பது திடப்பெற என்று வந்தது. செய்யுள் வலித்தல் விகாரம். உயிர்களுக்கு, உயிர்னா யாராரு? நீங்களும் நானும் தான். மாயையில இருந்து உடல், கருவி, உலகு, நுகர்பொருள் ஆகியவற்றை ஆக்கித் தருவது படைத்தல். அவற்றை நிலைநிறுத்தி அனுபவிக்க செய்வதே காத்தல். அவற்றை மீளவும் மாயையில் ஒடுக்குவதே அழித்தல். இந்த செயல்கள் மாயையில் நடைபெறுவன. உயிர்களுக்கு உடல் வழியாக பிறப்பு இறப்புகளை தந்து இன்ப துன்பங்களை நுகரச் செய்வதே மறைப்பாகும். உயிர்களுக்கு பாசத்தை நீக்கி பேரின்பத்தை அருளுவதே அருளாகும். மறைத்தல் அருளல் ஆகிய 2 உயிர்களிடத்திலே நடைபெறுவன.
படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய நான்கும் பந்தம் எனப்படும். அதனாலதான் மூண பிரித்தோ பிறகு ரெண்ட பிரித்தும் காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்த்த இந்த நிறைவு பாடல்ல அனுகிரகராம் சதாசிவர் என்ற நிலையோடு இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய தண்டனிட்ட வணக்கம். நடத்திய பாடத்தில் ஏதேனும் வினா இருக்குமானால் கூறுங்கள்.